சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் செய்தியாளர்களை சந்திக்க வருகின்றுள்ள சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிவானந்தம் அவர்களுக்கும் இயக்கத்தினுடைய பொருளாளர் நண்பர் பி அருணாச்சலம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இயக்கத்தின் சார்பில் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் தலைமை நிலைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டு சமூகத்தினுடைய மறுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கோரிக்கைகளை தங்கள் செய்தி பிரிவின் மூலமாக, தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலமாக இதை வெளிக்கொணர வந்திருக்கின்ற அனைத்து செய்தி மற்றும் தொலைக்காட்சி ஊடக நிருபர்களுக்கெல்லாம் முதலில் நன்றி கலந்த ஜெய்பீம் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் புரியும். இப்போது இருக்கின்ற இந்த சூழல் என்பது அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி, தொகுதி பங்கீடு, தொகுதிகளை அடையாளம் காண்பது என்று மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் மாறுபட்ட ஒரு சிந்தனையில் சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கோரிக்கைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பாடுபட்ட களம் என்றைக்கும் தேவை என்ற அடிப்படையில் சமூக சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவருடைய கொள்கைகள் என்றைக்கும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலாவது பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகத்தினருக்கும் இந்த சமூகத்தினுடைய சூழலை வெளிப்படுத்துகின்ற விதமாக சமூக நீதி மக்கள் இயக்கம் இங்கே வந்திருக்கிறது என்பதை முதற்கண் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் பல்வேறு கட்சி அலுவலகங்களிலே முகாமிட்டிருக்கிற நிருபர்கள் இங்கே வர இயலவில்லை என்றாலும் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் மூலமாக இந்த செய்தியை பத்திரிகை அலுவலகங்களுக்கும் வராத பத்திரிகையாளர்களுக்கும் நீங்கள் இந்த செய்தியை அனுப்பி பல்லாயிரம் ஆண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, இந்த சமுதாயத்தின் அடித்தள மக்கள் இன்னும் அவல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்த காரணத்தினால் சமூக நீதி மக்கள் இயக்கம் கொள்கை அடிப்படையில் இயங்குகிறது. எங்களுக்கு அதிகாரமும் அரசியலும் இரண்டாம் பட்சமே. இந்த சமுதாயத்திற்காக சமூக சீர்திருத்தம் அவசியம், சமூக விடுதலை அவசியம், சமூக மாற்றம் அவசியம். இந்த சமூக மாற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக விடுதலை இரண்டுக்கும் பாடுபட்ட பேரறிவாளன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் விதைக்கப்பட்ட அந்த விதையானது இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்ட நாளிலே இருந்து அந்த நிலைமை இன்னும் சீராகவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த பாதை இன்னும் முடியவில்லை. அவர்களுடைய பயணம் இன்றைக்கும் முடியவில்லை. அவருடைய பயணம் தேவைப்படுகிறது, அவருடைய களம் தேவைப்படுகிறது. ஆக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அரசியல் களமாக இல்லாமல் சமூக சீர்திருத்த களத்தை உருவாக்குவதற்காகவே இங்கே சமூக நீதி மக்கள் இயக்கம் வந்துகிறது. அதை உங்களிடத்திலே இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து செய்தி பிரிவாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த செய்தியை தயவு செய்து உங்களுடைய பத்திரிகை அலுவலகத்திலே கொடுத்து செய்தியாக இதை வருமாறு நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.